வணக்கம். இந்த இரண்டு சின்ன இதயங்கள் செய்யும் இசை தமிழ் சேவை. அமிர்தவர்ஷினி, லிடியன். வள்ளுவ ஆசான் இப்போது இருந்திருந்தால் உங்கள் இருவரையும் உச்சி மோர்ந்து மெச்சியிருப்பார். உங்கள் பெற்றோரை வாழ்த்தி இன்னும் ஒரு குரல் எழுதியிருப்பார். 1330 குரல்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட குரல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டு, புது புது ராகமுட்டு விரைவில் மலரப்போகின்றன. அதில் ஒரு குரல் என் குரல். இது என் குரலுக்கு மரியாதை. இந்த படைப்பு உலகமே விளக்கும்படி சிறப்பாக வரும் என்பதில் வியப்பொன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. வள்ளுவ ஞானிக்கும் மதுரைக்கும் பெரிய தொடர்புண்டு. கிட்டத்தட்ட 1000 தடைகள் தாண்டியே 1330 குரல்கள் வந்தன. பாண்டிய மன்னன் சபையில் மதுரை தமிழ்ச் சங்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது, தடை விதித்த போது இறைவனே வந்து வள்ளுவத்தை அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார் என்பது கர்ண பரம்பரை வழக்கு. அதிகாரம் ஒவ்வொன்றுக்கும் தமிழுக்கு அலங்காரம். வரிக்கு வரி வலிமை இருந்ததால் தான் அன்றே அழிந்து போகாமல் இன்று வரை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மகத்தான உங்கள் இசை திருக்குறள் மதுரையில் அரங்கேற வேண்டும். வள்ளுவரின் இல்லறத்தில் பெருமையாக விளங்கிய அன்பு பெண்மை வாசிப்பிக்கும் இந்த நேரத்தில் என் நன்றி. உங்கள் களைப்பில்லாத இசை உழைப்பில் உருவான இந்த 1330 குரல்களும் உலகமெல்லாம் கோடி தமிழர் வீட்டிலும் ஒலிக்கும். உங்கள் பெயர்களை வருங்கால தமிழ்ச்சங்கம் மறக்காமல் இருக்கும். வாழ்க தமிழுடன், வளர்க இசையுடன்.